தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறையிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட ஓவராலாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 368 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக உங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ப்ராப்பராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லிங்காக சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். ஓகேவா? ஸோ இந்த 3 லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதற்காக நீங்கள் வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கூடிய லிங்க்குக்கான ஃபைல் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறது தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய பேஜ் அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். ஸோ கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதற்கான ஃபைலை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போகிறது ஃப்ரீ தான். முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்போட ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரயில்வே துறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 35,400 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் A2 தான் வருது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 33 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே வந்து கொடுக்கவே இல்லை. இன்கேஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதே நான் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் 22லேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். டோட்டல் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 368 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சாரி, ஒரு விஷயத்த வந்து நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, நான் அதை வந்து மறந்துட்டேன். நான் கொஞ்சம் வேறு ஒர்க்கில் இருந்துட்டு இப்போ நான் திரும்ப வந்து வீடியோ ரெடி பண்ணேனா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன். பாஸ் பண்ணிட்டு பண்ணாலும் கொஞ்சம் மறந்துட்டேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 வருடம், 6 வருடம், 8 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டும் இருக்குது அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை பார்த்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனு, அந்த SC/ST இல்லைனா EBCலேருந்து PWBT கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா வெறும் 250 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். பே பண்ணக்கூடிய சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். பட் அந்த சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2-3 தடவை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேவா? உடனே வந்து அது ஓப்பன், ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஜாப்க்கு அப்படின்றதுனால இந்த சர்வர் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் செக் பண்ணேன், சீரியஸாக ஓப்பன் ஆகவே இல்லை. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ஸோ நான் இதுக்கு முன்னாடி 2, 3 தடவை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் ஆகவே இல்ல. இப்போ உங்களோட லக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வந்து சம்டைம்ஸ் இந்த மாரி ஓப்பன் ஆகாம இருக்கும். இந்த இடத்துல நோ லைவ் அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மத்தபடி வந்து எந்தவித ஃபேக்குமே வந்து கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம செக்ஷன் கண்ட்ரோல்ல இந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போறோம் அப்படினால இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் வித் இது கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து லோட் ஆகி முடியட்டும். ஸோ பாருங்க, இப்போ நெறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சர்வர் பிஸியா இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் வந்து பண்ண முடியாமலும் இருக்கு. ஸோ அந்த மாரி இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதுல வந்து இதெல்லாம் இருக்கு. நான் நெறைய பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்றனால, நான் திரும்பவும் ரீலோட் கூட நான் பண்றேன். நீங்களே ஒன் டைம் நீங்க செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இது கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ இத கூட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த மாரி தான் இருக்கும் நண்பா. கொஞ்சம் யாருமே கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நேஷனாலிட்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியா அப்படின்றனால இந்தியா அப்படின்றத குடுத்துக்கோங்க. இல்ல உங்களோட ஃபுல் நேம் குடுங்க. அதே ஃபுல் நேம் இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, எஸ் அப்படின்றத குடுத்துட்டு என்ன மாரி சேஞ்சஸ் அப்படின்றத குடுக்கலாம். அப்படி எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணல, உங்களோட 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ல சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, நோ அப்படின்றத குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் அதே டேட் ஆஃப் பர்த் இங்க குடுத்துட்டு, நீங்க மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு, அதையும் இங்கேயே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம், அதே ஃபாதர் நேம் இங்க குடுங்க. இதுல உங்களோட மதரோட நேம், அதே மதர் நேம் இங்க குடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, உங்க இமெயில் ஐடிக்கு ஜெனரேட் ஓடிபின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த பாக்ஸ்க்குள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் குடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. இதெல்லாமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆதார் கார்ட வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். வெரிஃபை த்ரூ டிஜிலாக்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆதார் கார்டுக்கு வந்து டிஜிலாக் மூலமா ஓப்பன் பண்ணி அதோட டீடைல்ஸ் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அப்படி உங்களுக்கு ஆதார் கார்டு இல்ல அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டுன்னு குடுத்து என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதே பாஸ்வேர்ட இங்க போட்டு ஐ அம் நாட் எ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்றத நீங்க குடுத்தாலே போதும். இதுல நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் வித் ஆதார் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ன மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்க நீங்க குடுத்துட்டு ஜெனரேட் ஆதார் ஓடிபின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க மொபைல் நம்பர் குடுக்கும்போது உங்க ஆதார் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் குடுத்து நீங்க ஆதார் கார்டு ரெடி பண்ணீங்களோ, அந்த மொபைல் நம்பர் தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க குடுக்கணும். உங்க ஆதார் கார்டு குடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய ப்ராப்பரா அந்த பாக்ஸ்ல நீங்க போட்டுட்டு, ஐ அம் நாட் எ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணி, லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்குள்ள உங்களால லாகின் பண்ணிக்க முடியும். அதற்கப்புறம் நார்மலா ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணோமோ, அதே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணி உங்களால ஒரு 10 மினிட்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 14/10/2025 நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதே மாரி ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ 14 வந்து ப்ராப்பரா வந்து நீங்க பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க 16/10/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து குடுத்துருக்காங்க. இன்கேஸ் எதுவும் கரெக்ஷன் இருக்கு அப்டின்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் வந்து 17லேருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டூரிங் கேண்டிடேட்க்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, 27லேருந்து 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பன்ல வந்து இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் ப்ராப்பரா பண்ணுங்க. எதுவும் டவுட் இருக்குன்னா ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.